வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இரவோடு இரவாக சாலையை பராமரித்ததினால் தூசி படரவிட்ட பொறுப்பற்ற நெடுஞ்சாலை துறையை பொதுமக்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக நல ஆர்வலர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் முனைவர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து தகவலை தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை லோயர் பஜார் சாலை புதுப்பிப்பதற்காக இரவோடு இரவாக சாலையின் மீது இருந்த தாரை ஜேசிபி இயந்திரத்தை வைத்து சுரண்டி எடுக்கப்பட்டது. இதனால் அந்த சாலை முழுவதும் தூசி பறக்க காணப்படுகிறது. அங்கு குடியிருக்கின்ற குடியிருப்போர், வாசிப்போர், அந்த சாலையிலே வாகன ஓட்டிகள், நடந்து செல்லுகின்ற பொதுமக்கள் என அனைவருக்கும் இந்த தூசி பரவுவதால் அவர்கள் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டு நோய் பரவும் அபாயமும் இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். காற்றோடு காற்றாக கலந்திருக்கும் இந்த தூசியை சுவாசிக்கும் மக்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பணியை செய்தவர்கள், இந்த கான்ட்ராக்டை சேர்ந்தவர்கள், இந்த சாலையை ஜேசிபி கொண்டு பேத்தி தாரை எடுத்தவர்கள் முடிந்த பிறகு இரவோடு இரவாக தண்ணீரை தெளித்திருந்தால் இந்த மண்களெல்லாம் அமர்ந்திருக்கும், தூசி படராமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த பணிகளை அந்த சாலையில் செய்யாத காரணத்தால் அந்த சாலையில் தான் ஏராளமான உணவு ஓட்டல் கடைகளும் உள்ளது. மற்றும் சாலை ஓரமாக தள்ளுவண்டிகளிலே உணவை விற்றுக் கொண்டிருக்கின்ற வியாபாரிகளும் அந்த சாலையில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கே சாப்பிட வருகின்றவர்கள் மக்கள் சுகாதாரத்தின் மேல் அதிகமாக அக்கறை காட்டும் சுகாதாரத்துறையும் நகராட்சியும் ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அங்கே இருப்பவர்களெல்லாம் கேட்கின்ற நிலை ஏற்பட்டது. இதனை பார்த்த பிறகாவது அந்த சாலைக்கு தண்ணீரை தெளித்து சமநிலைப்படுத்தி மிக விரைவில் சாலையை போடுவார்களா என்று சமூக நல ஆர்வலர்கள் கேட்டார்கள். சாலை பராமரிப்பது, சாலையை போடுவது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இது போன்ற பொறுப்பற்ற செயல்களை செய்வதனால் மக்களுக்கு துன்பம், வாகன ஓட்டிகளுக்கு துன்பம், வியாபாரிகளுக்கு துன்பம், சுற்றுலா பயணிகள், அந்த உதகை நகரத்தையே வருமானத்தை ஈட்டுத் தருகின்றவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்லவா, அவர்களெல்லாம் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுகிறது என்று சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் முனைவர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்கள் படம் பிடித்து செய்தியை வழங்கியிருக்கிறார். நிறைவு பெறுகிறது. வணக்கம். இத்தோடு இந்த நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.